வணக்கம், நான் சுந்தரம். இது AssetsZone யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 73,000 லாஸ் ஆகிருக்கு இன்றைக்கி ட்ரேடிங்கில். அது எப்படி லாஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். 73,000 லாஸ் ஆகிருந்தாலும் ஓவராலாக 18,000 ருபீஸ் ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணியிருக்கிறேன். அதை பற்றியும் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். வெறும் 15 நிமிஷத்தில் 73,000 லாஸ் ஆகிருக்கு. நான் பேங்க் நிஃப்டி புட் ஆப்ஷனை பை பண்ணேன். பேங்க் நிஃப்டி புட் ஆப்ஷனை பை பண்ணோம் அப்படின்னா மார்க் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கணும், டவுன் ஆகணும். மார்க் டவுன் ஆக தான் நமக்கு ப்ராஃபிட் வரும். பட் மார்க் வந்து ரிவர்சல் ஆகி அப் ட்ரெண்டில் போனதுனால எனக்கு வந்து 73,000 லாஸ் ஆச்சு. சார்ட்டில் பார்த்துடலாம். நான் இந்த இடத்துல ட்ரேட் எடுத்தேன். இந்த இடத்துல எடுக்கும்போது மார்க் வந்து டவுன் ட்ரெண்ட் தான் இருந்தது. ஸோ நான் வந்து தைரியமாக எடுத்தேன் இந்த இடத்துல ட்ரேடு. கொஞ்சம் ப்ராஃபிட்டும் வந்தது. பட் அதுக்கப்புறம் சடனாக ரிவர்சல் ஆகிட்டு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போனதுனால டோட்டலாக 73,000 லாஸ் ஆச்சு. 73,000 லாஸ் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து அப்படியே விட்டுடல. பட் நெக்ஸ்ட் ட்ரேட் வந்து பண்ணேன். நான் வந்து கால் ஆப்ஷனை பை பண்ணேன். கால் ஆப்ஷன் பை பண்ணதுனால மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போச்சு. இப்போ ரெண்டுமே சப்போர்ட் பண்ணதுனால எனக்கு வந்து 84,000 ருபீஸ் தான் என்னால் ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ண முடியுது. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து 73,000 லாஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா கால் ஆப்ஷனை பை பண்ணி 84,000 ப்ராஃபிட் பண்ணேன். இந்த 84,000 வெறும் 30 மினிட்ஸில் நான் வந்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் 6,000 ருபீஸு, அப்புறம் 1,000 ருபீஸ், டோட்டலாக 18,000 ருபீஸ் வந்து நான் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறேன். தட் மீன்ஸ் 73,000 லாஸை ரெக்கவரி பண்ணிவிட்டு 18,000 ருபீஸ் ஃபைனல் ப்ராஃபிட்டாக இருக்குது. நான் இந்த இடத்துல பொசிஷன் எடுத்தேன். இந்த இடத்துல கால் ஆப்ஷனை பை பண்ணேன். கால் ஆப்ஷன் பை பண்ணிவிட்டு மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போச்சு. இந்த இடத்துல நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணதுனால எனக்கு 84,000 ருபீஸ் வந்துச்சு. ஸோ உங்களால் இந்த மாதிரி டவுன் ட்ரெண்ட் போச்சு, லாஸ் ஆச்சு அப்படின்னா கூட நெக்ஸ்ட் டைம் வந்து நெக்ஸ்ட் ட்ரேடில் ப்ராஃபிட்டாக எப்படி எடுக்கிறது அப்படின்றது எல்லாமே டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கணும். எனக்கு வந்து 5 to 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நம்மளால் ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ண முடியும் நெக்ஸ்ட் ட்ரேடுன்றதுனால தைரியமாக நான் வந்து மறுபடியும் ட்ரேட் பண்ணி லாஸஸை நான் வந்து ரெக்கவர் பண்ணிவிட்டு ப்ராஃபிட்லேயும் நான் வந்து ட்ரேட் இன்னைக்கு க்ளோஸ் பண்ணேன். இது ஒரு இன்ஸ்பிரேஷனல் வீடியோ. இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லோரும் போய் ட்ரேட் பண்ணிடாதீங்க. ப்ராப்பர் டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கணும். ஷேர் மார்க்கெட்டை பற்றி புரிதல்கள் இருக்கணும். அப்போ மட்டும் தான் நம்மளால் ப்ராஃபிட் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோடய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.